நாமக்கல்லில் இளம்பெண் கொலை தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றி நமது செய்தியாளர் துரைசாமி அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு வேலூரை சேர்ந்த சுமதி என்பவரும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடை சேர்ந்த சந்தோஷ் என்பவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். அதாவது கடந்த 2008ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்த சூழ்நிலையில் இரு குடும்பத்தாருக்கும் தெரியாத இருந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு சுமதியின் குடும்பத்தினர் ஒரு காதல் திருமணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வரவேற்பு நடத்தியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் சுமதியின் மாமனார் மாமியார் குடும்பத்தினர் அவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் அவர்கள் வீட்டிலும் சேர்க்கவில்லை. இதனையடுத்து சுமதியும் சந்தோஷும் நாமக்கல்லில் உள்ள தில்லைப்படம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து தனிக்கூட்டத்தம் நடத்தி வந்தனர். இவ்வாறு இருக்க என்ற நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சுமதியின் மாமியார் மற்றும் உள்ளிட்டவர்கள் அவரிடம் பேசி உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், தங்களுடைய மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து வைப்புகிறோம் என்று கூறி அதுக்கான ஏற்பாடுகளை செய்து வந்ததாக கூறி தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை சுமதி அவர்கள் தாங்கள் குடியிருந்த வீட்டில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் சரளமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனையடுத்து சரதை கைப்பற்றி நாமக்கல் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அவர்கள் விசாரணையில் என்ன தெரிய வருகிறது என்றால் முதற்கட்ட விசாரணையில் சுமதி கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவருடைய மாமியார் மாதேஸ்வரி அந்த சுமதி தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து சென்றதாக தெரிகிறது. அதன் பின்னர் தான் சுமதி குறித்து எந்த தொடர்பு இல்லாத நிலையில் அக்கம்பக்கத்தில் தகவல் கொடுத்து காவல்துறை விசாரணை கொண்டு வருகின்றனர். இதற்கு இந்த கொலைக்கு முக்கியமான காரணமாக காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் சுமதியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி அந்த நிலையில் சுமதி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆணவ கொலையா அல்லது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதா என்று பல்வேறு கோணங்கள் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதற்காக 3 தனிப்படைகள் அமைத்து விரைவில் குற்றவாளிகள் அதாவது இன்று இரவுக்குள் குற்றவாளிகள் கைது செய்வார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் நாமக்கலிலிருந்து துரைசாமி.